ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி தயிர் சேமியா பண்ணுறதுக்காக தண்ணி ஊற்றிக்கிறேன், சால்ட் போட்டுக்கிறேன், ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஆமாம், வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டும் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தயிர் சேமியாவோட உங்களுக்கு வந்து மாங்காய் பச்சடி செஞ்சு கட்ட போகிறாங்க, அப்படிதானம்மா? இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காவை வந்து நல்லா இப்படி கிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. கிரேட்டரில் தான் கிரேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இன்னைக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஷூட் பண்ணலை, பட் இது பண்ணிட்டாங்க. ஸோ அதோடு சேர்த்து தான் இப்போ வந்து இதுக்கு வந்து மாங்காய் பச்சடியும் செய்ய போகிறாங்க. ஓகே, ஸோ தயிர் சேமியாவுக்கு வந்து பேம்பினோ சேமியா எடுத்திருக்காங்க. பாயில் ஆகிற வாட்டரில் ஆட் பண்ணிட்டாங்க. உப்பும் ஆயிலும் ஆட் கொஞ்சம் ஆயிலும் போட்டிருக்கேன். ரொம்ப உப்பு இல்லை, ஒரு அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஓகே, பச்சடிக்கு மாங்காய் பச்சடிக்கு. ஸோ இங்கே வந்து மாங்காய் பச்சடி செய்யறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்காங்க. ஆயில் விட்டுக்கலாம், கொஞ்சம் ஆயில் வச்சுக்கலாம். ரொம்ப மாங்காய் பச்சடிக்கு மாங்காயை வாங்கிக்கலாம். ஒரு மாங்காய், பெரிய மாங்காய். ஸோ இது வந்து பாயில் ஆகிடுச்சு, அதனால் ஆஃப் பண்ணிட்டாங்க. வடிகட்டிக்கலாம் தண்ணியை. சுடு தண்ணி, குளிர்ந்த தண்ணி ஊற்றணும். கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து கோல்டு வாட்டரில் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கணும். 2 times வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கோல்டு வாட்டர்லையும். வாஷ் பண்ணி எடுத்து அவங்க மாங்காய் பச்சடி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை வந்து நான்ஸ்டிக் பேனில் மாற்றிட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப சும்மா லைட்டாக சிம்மில் வச்சா கூட அது பின்னாடி அடி பிடிக்கிற மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் மாற்றிக்கிட்டாங்க. கரும்பு சக்கரை போட்டுக்கலாம், அதில் ஒரு கப், அரை கப் போட்டுக்கலாம். 1/2 கப் வெல்லம் மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகணும். மீன்வேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெயின் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் பெருங்காயம் விட்டுக்கலாம், சால்ட் விட்டுக்கலாம், பாருங்க ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி விட்டுக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரையும். நம்ம ஊற்றிருக்கிற ஆயில் வந்து பிரிஞ்சு வெளியே வரும். ஏன்னா நல்லா ட்ரெயின் ஆகிடுச்சு சேமியா. உங்களுக்கு வந்து சுத்தமாக என்ன சொல்கிறது, வாட்டர் கண்டென்ட் ரொம்ப இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இங்கே பேன் வச்சுருக்காங்க தயிர் சேமியாக்கு. ஸோ இப்போ வந்து பேன் வந்து கொஞ்சம் சூடாயிடுச்சு. கீ ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் கீ விட்டுருக்கிறேன். 2 அதாவது இங்கே பாருங்க, ஒரு மாதிரி நல்ல கலராக வந்துட்டுருக்குது. முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கிரேப்ஸ், காஞ்ச கிரேப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்க, இதை பார்க்கலாம். இது ரெடியாகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மாங்காய் பச்சடி, இஞ்சி புளியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பிடிக்கல, கொஞ்சம் உப்பு ஏதோ தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், நான் வந்து இதுக்காகவே சாப்பிடுவேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட்ஸும் இதுவும் ப்ரௌன் ஆகிட்டு இருக்குமா, வந்து சீரகம் போட்டுக்கலாம். ஸோ இதோட சீரகம் ஆட் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், ஒரு 4. ஸோ பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. சீரகம் போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சு ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயம் விட்டுக்கலாம். ஸோ இந்த என்ன சொல்கிறது,
தயிர் சேமியாவுக்கும் மாங்காய் பச்சடிக்கும் செம்ம காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்குது. ஸோ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து உங்களுக்கு தெரியுதா? அது நல்லா ஷைனிங்காக இருக்குது. இதில் ஒட்டாமல் வருது பாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இங்கே வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். திரும்பவும் வந்து ஆன் பண்ணிட்டு கேரட்ஸ் வந்து இப்படி இங்கே வாங்க, கேரட் இதில் போட்டுக்கலாம். கேரட் வந்து இப்படி என்ன சொல்றது, நீள நீளமா எப்படி கட் பண்ணீங்க? சீவி இருக்கிறேன். கொஞ்சம் கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. பாருங்க, அதுக்கு தகுந்த சால்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து தயிர் சேமியாவில் போட்டுக்கலாம். சேமியாவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சிருந்த சேமியாவில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறாங்க. சுகர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சுகர் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து கேர்டை வந்து 1/2 லிட்டர் வந்து லைட்டாக மிக்சியில் போட்டு இது பண்ணிக்கலாம். ஒரு கேடு வந்து அப்படியே ஊற்றணும். ஓகே, ஒரு 1/2 லிட்டர் கேர்டை வந்து அப்படியே மிக்சியில் போட போகிறோம். சும்மா ஒரே ஒரு இது பண்ணிட்டு இம்மீடியட்டாக இந்த கேர்டை வந்து இது பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த சேமியாவில் ஆட் பண்ண போகிறோம் நம்ம, இல்லைம்மா? பாருங்க. ஸோ இதில் போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கேஷ்யூ நட்ஸு, கேரட், ட்ரை அந்த காஞ்ச திராட்சை எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேர்ட். இந்த சேமியாவுக்கு 1 லிட்ரு கேடு வேணும். 1 லிட்ரு குடித்தாதான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த சேமியா எவ்வளோ கிராம் சேமியா? 100 கிராம். ஸோ அந்த 100 கிராம் சேமியாவுக்கு வந்து உங்களுக்கு 1 லிட்டர் கேர்டு தேவைப்படும். ஸோ இப்போ வந்து 1/2 லிட்டர் வந்து சும்மா ஒரு அடி அடித்து அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்று மட்டும் இது பண்ணிக்கலாம், மற்றது வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த கேர்டே ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. உப்பு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சாப்பிட்டுக்குங்க. ஸோ இந்த வெயிலுக்கு செம்ம சூப்பரான ரெசிபி இது. நீங்கள் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டபுள் டேஸ்ட்டு, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. சுகர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த பொமோகிரானேட்டு அப்புறம் இந்த திராட்சை இவ்வளோதும் இப்போ எங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் கூட தயிர் சேமியாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். பொமோகிரானேட்டு, கிரேப்ஸு எது இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. என்ன ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தயிர் சேமியா, மாங்காய் பச்சடி, வெஜிடபிள் ரைஸ், வெஜிடபிள் பிரியாணி அண்டு ரைத்தா, ஸோ எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தயிர் சேமியாலாம் சூப்பராக இருக்கும். இந்த சம்மருக்கு பயங்கர சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் பச்சடியோடு பயங்கரமாக செட் ஆகும். ப்ளஸ் ஸோ இதுதான் எங்கள் வீட்டோட இன்னைக்கு லஞ்ச். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.